கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஆக்லாண்ட் மியூசியமில் இருக்கோம் அண்ட் அதை பற்றி ஆக்லாண்ட் மியூசியம்ன்றது வந்து இந்த ஆக்லாண்ட் டொமைனில் இருக்குது. ஆக்லாண்ட் டொமைன் வந்து ஆக்லாண்ட் சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்குது, அதாவது சென்ட்ரலி லொக்கேட்டடு. நான் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆக்லாண்ட் வின்டர் கார்டன்ஸ் பற்றி. நீங்கள் அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஆக்லாண்ட் டொமைன் சொல்கிற இடத்துல வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் இருக்குது. ஒன்று ஆக்லாண்ட் மியூசியம், இன்னொன்று ஆக்லாண்ட் வின்டர் கார்டன்ஸ் அண்ட் ஆக்லாண்ட் ஸ்கல்ப்டோரியம்னு ஸ்கல்ப்சர்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஆக்லாண்ட் மியூசியமில் வந்து எக்கச்சக்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து மோஸ்ட்லி வந்து எவ்ரி இயர் இந்த ஆக்லாண்ட் மியூசியம் போயிருக்கேன். மெம்பர்ஷிப் பாஸுமே வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே வந்து என்ன எக்ஸிபிட்ஸ் போட்டாலுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஆக்லாண்டில் வசிக்கிற ஆளாக இருந்ததுன்னா உங்களோட வந்து லேட்டஸ்ட்டு ஒரு வாட்டர் பில்லோ, கரண்ட் பில்லோ, எலக்ட்ரிசிட்டி பில்லோ, உங்கள் பேரில் இருக்க ஒரு பில்லை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி. நானும் என் தங்கச்சியும் அவள் குழந்தைங்களும் போனோம். எனக்கு ஃப்ரீ. அவள் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்னால ஷீ ஹேஸ் டு பே த இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் என்ட்ரி ஃபீ. அவளுக்கும் அவள் குழந்தைங்களுக்கும் பே பண்ணோம். 1 adult and 2 kids ஃபீ பே பண்ணா. இப்போ வந்து நிறைய ரெனோவேட் பண்ணி ஆக்லாண்ட் மியூசியம் வந்து 3 ஸ்டோரி பில்டிங்காக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் போனோன்னா ரிசப்ஷன் இருக்குது, ஒரு கெஃபேயும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் பிளேஸும் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லேயும் எக்ஸிபிட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த இங்கிலீஷ் சிங்கர்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஆக்சசரிஸ் பற்றின ஒரு எக்ஸிபிஷன். அதில் என்ன கண்ணால் கவர்ந்து லேடி காகாவோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். லேடி காகா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தெரியும். அவங்க வந்து யூஸ்வலியாக வந்து இந்த அவார்ட்ஸில் எல்லாமே, மியூசிக் அவார்ட்ஸ், எமி அவார்ட்ஸ், இந்த மாதிரி இதில் வந்து அவங்களோட அவுட்ஃபிட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு வருவாங்க. இந்த காலாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதோட ஒரிஜினல் லேடி காகாவோட அவுட்ஃபிட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே வந்து லெகோ எக்ஸிபிட்ஸும் நடக்கும். நான் வந்து சின்ன வயசில் வந்து குழந்தைங்க சின்னதாக இருந்தப்போ வந்து அவங்கள வந்து இந்த லெகோ எக்ஸிபிட்ஸ்க்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கேன். ஸோ இட்ஸ் குட். இப்போ நீங்கள் ஆக்லாண்டில் வசிக்கிறவங்களா இருந்தால் இந்த மெம்பர்ஷிப் பாஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வெரி மினிமல் லெஸ் தென் $5 இல்லை கோல்ட் காயின் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரியாகவும் இருக்கும். ப்ளஸ் கோல்ட் காயின் அதாவது $1 இல்லை $2 என்ட்ரிலையும் நீங்கள் போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய இப்போ வந்து நான் சைட் ரெனோவேட் பண்ணனால ஃப்ளாரா, ஃபோனா, இந்த மாதிரி நிறைய பி எக்ஸிபிட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய டாக்ஸிடமின்னு சொல்லுவாங்க. நிறைய அனிமல்ஸோட இந்த ஸ்கின்னெலாம் எடுத்துகிட்டு அனிமலை வந்து அப்படியே வந்து மிமிக் பண்ணுற மாதிரி எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட். என்ன கண் கவர்ந்தது வந்து இந்த சாண்டோட ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் பாட்டிலில் போட்டு பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு வந்து ஆடிட்டோரியம் இருக்குது. ப்ளஸ் மௌரி கல்ச்சர், இந்த சவுத் பசிபிக் கல்ச்சர்ஸ் பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வேர்ல்ட் வார் பற்றி 2 பற்றி. இந்த கலிபோலின்றது வந்து இங்கே ஒரு முக்கியமானது. ஆன்சாக் ஏப்ரலில் வந்து ஒரு கான்மெமரேட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டு ஆர்மி சோல்ஜர்ஸை. அதோட எக்ஸிபிட் எல்லாமே இருக்குது. ஏன்னா நியூசிலாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரின்னு வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வளர்ந்தோம்னா நம்ம வந்து பல்லவாஸ், சேரா, சோழா, பாண்டியா, அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரியில் படிப்போம். பிறகு நியூசிலாண்டில் வந்து ஹிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப கம்மி. அவங்க வந்து வேர்ல்ட் வார்ஸ் தான் இந்த பிள்ளைங்க வந்து செகண்டரி ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. இந்த வேர்ல்ட் வார் 2 பற்றி நல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போதே வந்து டெய்லி வந்து 11:30க்கும் மத்தியானம் 1:30க்கும் வந்து ஒரு மௌரி கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து மஸ்ட் வாட்ச்ன்னு நான் சொல்லுவேன். ஐ திங்க் 2 adults and 2 kidsக்கு வந்து இட்ஸ் அரௌண்ட் $90 ஆர் சம்திங் தே சார்ஜ். நம்மளுக்கு வந்து அந்த நல்ல ஒரு மௌரி கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களோட ஹக்கா பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாங்க. அவங்களோட பாய், அவங்களோட டான்ஸஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க.
முன்னாடி இருந்த க்ரூவோட இப்போ உள்ள வந்து ஒரு ஃபேமிலி க்ரூ தான் இந்த மௌரி கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த லண்டன் டு நியூசிலாண்ட் vlog இந்த டே 5 வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த ஆக்லாண்ட் மெமோரியல் மியூசியமில் தான் நாங்கள் வந்து கழித்தோம். நீங்கள் வந்து இங்கே ஆக்லாண்டில் இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் விசிட்டராக இருந்தாலும் எய்தர் உங்களுக்கு வெல்லிங்டனில் போய் டீபாப்பா மியூசியம்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பார்க்க முடியாத பட்சத்தில் வந்து ஆக்லாண்டில் இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆக்லாண்ட் மியூசியத்தை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மேசில் இருக்கிறது வந்து இந்த மௌரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து 1900s பப்ளிஷ் ஆன பேப்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த சவுத் பெசிஃபிக் பேப்பர்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூவே, சாமோவா, டோங்கா, ஃபிஜி, டுவாலு, டொக்கிலோ, இந்த மாதிரி நிறைய குக் ஐலண்ட் இந்த மாதிரி இருக்குது. அங்கே பப்ளிஷ் ஆன ஃபஸ்ட் பேப்பர்ஸு எப்படி அவங்க குவீனை வந்து ஆனர் பண்ணாங்கன்னு. எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு டைப்ரைட்டர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நியூஸ் பேப்பர்லாம் எப்படி அவங்க டைப்ரைட்டரில் டைப் பண்ணி எப்படி அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த ஃபோட்டோ காப்பியர்ஸ், ஓல்டு ஃபோட்டோ காப்பியர்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அமினேஷன்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ளோரு. அதே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து இப்போ நிறைய ரெனோவேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து லைக் யூ ஹாவ் டு ரீட் அ லாட்டாக, நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு வந்து பக்கம் பக்கமாக அதோட இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து ஆடியோ புக்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் எவ்ரிவேர் யூ கோ வெரி சிம்பிளிஃபைடு இன்ஃபர்மேஷனு ப்ளஸ் உங்களுக்கு வந்து QR கோடுன்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே சர் எட்மண்ட் ஹிலரியோட ட்ரெஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ அவுட் ஆஃப் ஆக்லாண்ட், அவுட் ஆஃப் நியூசிலாண்டாக இருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் சர் எட்மண்ட் ஹிலரி. ஸோ இதை வந்து அவரோட ட்ரெஸ்ஸு, அவுட்ஃபிட்ஸ் அவர் யூஸ் பண்ணதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து கண்கவர்றதாக இருந்தது. நிறைய மூவிஸ் மாதிரி குட்டி 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 ஸ்னிப்பட் மூவிஸ் ஒரு சில இடத்துலலாம் இருந்தது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரா ஃபோனா இன்ஃபர்மேஷனு, இதில் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அந்த World War II சோல்ஜர்ஸை வந்து டை ஆனவங்களோட பேர், கல்வெட்டுக்கள், அவங்கள பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூட இருந்தது. அது பார்த்து ரசித்தோம். அப்புறம் மத்தியானம் வந்து போய் அந்த கெஃபிட்டீரியாவில் போய் நாங்கள் வி ஆல்சோ ஹேட் லன்ச் மென்யூஸ் எல்லாம் கூட வந்து they have also done a very great work on it. 2 cafes கீழே இருக்குது. ஸோ 2 different cafes, but again it's a Kiwi food தான். உங்களுக்கு ஸ்கான்ஸு, கேக்ஸு, மஃபின்ஸு, காஃபி இந்த மாதிரி தான், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இந்த மாதிரி தான். பட் இட்ஸ் குட் டு ஹாவ் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் எக்ஸ்போஷர் அஸ் வெல். அந்த சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அன்றைக்கி வந்து அது முடிச்சுட்டு தென் வி வெண்ட் அவுட் ஆக்சுவலி ஃபார் அ ப்ராப்பர் டின்னர். ஸோ அப்படி தான் டே 5 போச்சு. அகெயின் ஐ forgot to tell you about a library. there is a library also there. அது கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் அந்த லைப்ரரி நீங்கள் வந்து போய் பாருங்கள். நிறைய புக்ஸ் இருக்குது. யூ கேன் ஆல்சோ டேக் த புக்ஸ், பட் யூ நீட் டு பி எ மெம்பர் ஆஃப் த ஆக்லாண்ட் மியூசியம். அகெயின் அங்கேயே உட்காந்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தது. எப்படி ஆக்லாண்ட் டெவலப் ஆச்சு, வொல்கானோஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். மாமாவி கிவி தமிழச்சி, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Stay safe for now. Bye. And lots of love. Bye-bye.